இருந்துச்சு. 5 ஆண்டுகளில் நீங்கள் நடந்து கொண்ட விதத்தினால் தான் இப்பொழுது இப்படிப்பட்ட நெருக்கடியை திமுக கூட்டணி கட்சியினை சந்திக்கிறாங்க. இப்போ இதை சொல்றீங்க, ஆனா அண்ணாமலை வந்து நேற்றைக்கு போட்ட பதிவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொகுதி பங்கீடு விஷயத்துல வந்து அதிமுக எங்களுடைய முதுகுல குத்திட்டாங்க. அண்ணாமலை அவர்களுடைய கூற்று என்பது அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அவர் தலைமையிலிருந்து இறக்குனதுக்கு ஒரு காரணம். அதே போல அவர் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த எதுலையுமே போட்டி விட மாட்டேங்கிறது ஒதுங்கி நிற்கிறாரு. தலைமை சொன்னா ஒதுங்குவாரா? ஒதுங்க மாட்டாரு. அப்ப தலைமைக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. குறிப்பா சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா எடப்பாடிக்கு பயம் வந்துருச்சோம். இல்ல, அது கிடையாது. அதுதான் ராஜதந்திரம். பயம் என்பது வேற. ஆனா அதே விசிக தொகுதியிலேயே காங்கிரஸும் போட்டி போடுது. ஒரே தொகுதியில அதே திமுக கொடுத்த தொகுதியில என்ன செய்றாங்க? 5 தொகுதியில போய் காங்கிரஸ் போட்டி போடுது. வாபஸ் பெற்றுட்டாங்களா சார் அந்த மனுக்கு? வாபஸ் பெற முடியாது என்று விட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி இவருடைய ட்விட்டர்ல இருந்து அவர் தன்னை வந்து வெளியே விளைக்கிறாரு. ஸ்டாலின் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அது எப்படிப்பட்ட அணுகுமுறை? அவர் விரும்புகிற இடங்களை கொடுப்பது கிடையாது, விரும்புகிற சின்னத்தில் நிற்க விடுவது கிடையாது. இன்னைக்கு வைகோ அழுது கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஆளு. பெரிய ஜாம்பவானா கருதப்பட்டது இன்னைக்கு பாரு டம்மி பீஸ் மாதிரி ஆயிட்டாரே. அதாவது 3 தொகுதி எப்பொழுது உதயசந்திரன் நீங்க சின்னுங்க நில்லுங்க, ஒரு தொகுதி நீங்கள் விரும்புறபடி நில்லுங்கன்னு சொன்னாரோ அப்பவே வைகோனுடைய அரசியல் வாழ்வு சமாதி ஆகிவிட்டது, அஸ்தமனமாகிவிட்டது. இதுக்கு மேல அவருக்கு ஒரு வரலாற்றுல ஒரு துளி மதிப்பு கூட இருக்காது. இதுதான் அவருடைய நிலைமை. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் பகுதியில் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அதே போல அதிமுகவோட 2ஆம் கட்ட தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் நேற்றுக்கு வெளியானது நீங்க பார்த்திருப்பீங்க. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு அரசியல் களம் என்பது மிக பரபரப்பாக இருக்கிறது. சில இடங்களில் சத்தமில்லாமல் செயல்பாடு போய்கிட்டு இருக்கு. சில இடத்துல சலசலப்புகளோடு இன்னும் தொடங்காமலே இருக்கிறது. உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில். ஒட்டுமொத்தமாக பார்த்தா திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் தொடங்கி வச்ச அந்த அதிகார பகிர்வு, அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகம் வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து தொடங்கியது. தேமுக உள்ளே போய் ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல, வசதியான இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு. அதற்கடுத்து இவங்களெல்லாம் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் என்பது போல சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். சமீபத்தில் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே சண்முகம் அவர்கள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள், அவர் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு திருப்தி இல்லை, இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாமல் மதவாத சக்தி ஒரே மதவாத சக்தியை நாங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மதச்சார்பின்மை என்பதற்கு அவருக்கு விளக்கம் கொடுத்து அப்படியே இருக்கிறாங்க. நம்ம விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் சரி, ஆனால் ஏறத்தாழ 2021 நீங்கள் கூட்டணியில் ஜெயிச்சிங்க, மகிழ்ச்சி, ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. மற்றவர்கள் தேர்தலுக்காக கூட்டணி அமைத்த மற்றவர்கள் நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு எதிர்க்கட்சி போல செயல்பட்டுருக்கணும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய குற்றங்களை கடுமையாக நினைஞ்சிருக்கணும், கண்டிச்சிருக்கணும், போராடி இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? முட்டை கொடுக்குறீங்க சில இடத்துல தோழமை சுட்டுறீங்க, சில இடத்துல பேருக்கு போராட்டது போல காட்டிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய செயல்பாடாக இருந்தது. குறிப்பாக எந்த கட்சிகளை சொல்கிறீங்க? இப்போ அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் எதுவுமே செஞ்சது கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கும் அமைதியாக. அது அகில இந்திய அளவில் அப்படித்தான் இருக்குது. ரைட்டா? இப்போ தொழிலாளர் விரோத போக்கில் சாம்சங் தொழிலாளர் போராடுகின்ற பொழுது முதலாளிகளுக்கு சாதகமாக தான் அரசு நடந்தது. அதே போல் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் ஆக்கி இந்த திமுக அரசு தொழிலாளர்கள் விரோத போக்கை மிக கடுமையாக எதிர்கொண்டது. அப்போ எதிர்ப்புக்கு பின்னால் அடங்கியது இல்லை. இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம வந்து முன் வச்சாலுமே எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த மாதம் 23ஆம் தேதி. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இந்த தொகுதி பங்கீடு 5 ஆண்டுகளில் நீங்கள் நடந்து கொண்ட விதத்தினால்தான் இப்பொழுது இப்படிப்பட்ட நெருக்கடியை திமுக கூட்டணி கட்சியினை சந்திக்கிறாங்க. இது வந்து இவர்களுக்கு வேண்டிய இதுதான். அதாவது உப்புத்தின தன்னுடிக்கணும், முற்பகல் செய்தால் பிற்பகல் விளையும். இதுதான் நம்ம பார்க்கறது. அந்த வகையில் நீங்கள் 5 ஆண்டுகள் நீங்கள் செய்த செயல்பாடு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கிறது. அதனால தான் திமுகவுக்கு வந்து இப்படி ஒரு அந்த நாட்டாமை மனப்பான்மை, அந்த ஒரு அதிகார மனப்பான்மை அவங்களுக்கு மேலே வருது.
நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இல்ல பொதுவா வந்து டெல்லி தான் வந்து எதுக்கெடுத்தாலும் இபிஎஸ் மத்தபடி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து அமித்ஷாவை பார்க்க போறாங்க, டெல்லிக்கு போறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு பக்கம் விமர்சனம் வச்சாரு. சரி, நம்ம இதுலதான் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு நீடிக்கும்னு பார்த்தா இப்ப திமுகல வந்து அது பூராமே இவர்களுடைய குளறுபடி, இவர்களுடைய முரண்பாடுகள், இவர்களுடைய குழப்பங்கள் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை சொல்லி சொல்லி இதை மறைத்தார்கள். அதுல உண்மை இல்லை. இபிஎஸ் அவர்கள் இயல்பா போறாங்க, இயல்பா வர்றாங்க. அங்க ஒன்றும் பெரிய அடிமைத்தனம் பண்ணல. இன்னைக்கு மிகப்பெரிய சாதுரியமான வேலையை பார்த்திருக்காரு இபிஎஸ். எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய தொகுதி பங்கீட்டுல மிக தெளிவாக யாராருக்கு எந்தெந்த தொகுதி எப்படி கொடுத்தால் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியுங்கிற அடிப்படையில் பாமகவில் உள்ள அருளை எதிர்த்தும் ஜி.கே. மணியை எதிர்த்தும் அவர்களே போற்றுப்படும்படியாக அன்புமணிக்கு அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. பெண்ணாகரத்திலையும் கொடுத்துருக்கிறாரு, சேலத்திலையும் கொடுத்துருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அன்புமணி அவர்கள் வந்து நமக்கு எதிராக செயல்பட்ட கோகா மணியவும் அருளவும் எதுக்குறதுக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் அண்ணாவும் என்ன செய்கிறது, அவர்களுக்குள்ளே போட்டி போட்டு நம்மளால ஜெயிச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நீங்க இப்ப இதை சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை வந்து நேற்றைக்கு போட்ட பதிவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொகுதி பங்கீடு விஷயத்துல வந்து அதிமுக எங்களுடைய முதுகுல குத்திட்டாங்க. அதாவது இபிஎஸ் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே வந்து பாஜக வளர்றதுக்கோ இல்ல அந்த தொகுதியில வின் பண்றதுக்கோ சாய்ஸ் எதுவுமே கிடையாது. திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள். அதாவதுமா அரசியல்ல ஜெயிக்கத்தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இதே சேலத்தை எப்படி அன்புமணிக்கு அவர் ஒதுக்கினாரோ அதே போல் நாமக்கல்லையும் சரி ஈரோட்லையும் சரி எல்லாமே அமைச்சர் மதிவேந்தனுடைய தொகுதியை வந்து மற்றவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாரு. அதே போல் வந்து நீங்கள் நம்ம முத்துசாமி அமைச்சர் முத்துசாமியுடைய தொகுதியை வேறு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இபிஎஸ் அவர்களுக்கு அண்ணாதிமுக ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும். மற்ற தோழமை கட்சிகளுக்கு கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறோம். எல்லா தொகுதியும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி கொடுத்தா ஒரு அரசியல் எப்படி சமநிலை வரும்? அண்ணாமலை அவர்களுடைய கூற்று என்பது அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அவர் தலைமையிலிருந்து இறக்குனதுக்கு ஒரு காரணம். அதே போல அவர் இன்னைக்கு வரைக்கும் நான் எதுலையுமே போட்டி விட மாட்டேங்கிறது ஒதுங்கி நிற்கிறாரு. தலைமை சொன்னா ஒதுங்குவாரா? ஒதுங்க மாட்டாரு. அப்ப தலைமைக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலுடைய காரணத்தினாலதான் அவர் இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்ப கூட்டணி கட்சியினுடைய தலைமை தாங்கி இருக்கக்கூடியவருடைய இதுக்கு கட்டுப்படணும். நீங்க உங்களுடைய கோரிக்கை நீங்க வைக்கலாம், ஆனா வெளியே சொல்லலாமா? இதுவே கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. அப்ப அண்ணாமலையினுடைய விமர்சனம் என்பது கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பாஜக ஒதுக்குன தொகுதிகள் எல்லாமே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, எல்லா 234 தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். வெற்றி என்பது எளிது கிடையாது. நீங்க போட்டி போடணும், உங்களுடைய சாதகமான விஷயங்களை எடுத்து சொல்லணும். நீங்கள் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள், நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க என்கிறத எடுத்து சொல்லி அதனுடைய பலத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கணுமே ஒழிய ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து கொடுத்தா அப்புறம் மற்றவங்களும் தோக்கிற தொகுதியில் நினைப்பாங்க. இல்லை, குறிப்பாக சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க, அதனால எடப்பாடிக்கு பயம் வந்துருச்சோ அப்படி? இல்லை, அது கிடையாது. அதுதான் ராஜதந்திரம். பயம் என்பது வேற. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு சத்தம் இல்லாமல் எண்ணிக்கை விரும்புகிற அளவை விட எண்ணிக்கை கூட கொடுத்துருக்கிறாரு. அப்போ இப்போ ஒரு 9 தொகுதி எதிர்பார்த்தவங்களுக்கு 11 தொகுதி கொடுத்தாங்கன்னா 11 தொகுதி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புள்ள தொகுதி எப்படி கொடுக்க முடியும்? அப்போ முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த அடிப்படையில் இபிஎஸ் அவர்களுடைய அந்த நடவடிக்கை என்பது ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை. அவர் ஒரு கட்சி தலைமை, பெரிய கட்சி, பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பாருங்கள், தினகரன் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியில் நல்லா யோசிச்சு பாருங்க, பாஜகவுக்கும் தென் மாவட்டங்களை பூரா அனுப்பி ஒதுக்கியிருக்காரே. அப்போ என்ன பொருள்? தென் மாவட்டங்களில் தினகரனுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்போ அவங்க சொன்ன விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை தருகின்ற வகையில் தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளை பூரா ஒதுக்கி கொடுத்துருக்காரு, அதிகமான தொகுதிகளை. அது எந்த அடிப்படையில்? அப்போ அவங்க தோக்கட்டும் நினைச்சா வட மாவட்டத்தில் கொடுத்துருக்கணும், பாமக தோக்கன்னு நினைச்சா அன்புமணிக்கு பூரா தெற்கோல கொடுத்துருக்கணும். அப்படி செய்யலையே. வடக்க அன்புமணி அவர்கள் ஜெயிப்பதற்கு சாதகமான தொகுதிகளை பூரா வடக்கு பகுதியில் கொடுக்குறாரு, மேற்கு பகுதியில் கொடுக்குறாரு. அதே போல தினகரன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதி பூரா தெற்கு பகுதியில் கொடுக்குறாரு. அப்போ அவர் நல்ல விதமா தானே பங்கிட்டு கொடுக்குறாரு. 42 புதுமுகங்களையும் 17 பெண் வேட்பாளர்களையும் இறக்கி இருக்காரு. அது பாராட்டுக்குரிய விஷயம் தானே. அதாவது இவ்வளவு பெண் பிரதிநிதித்துவம் கொடுப்பதும் புதுமுகங்கள்னா அப்ப தைரியம் தானே. கேண்டிடேட்டுக்கு மக்கள் வாக்கு போடுவாங்களா? இல்ல, அதுதான் தன்னம்பிக்கை. நம்ம செயல்பாட்டில், நம்ம கொள்கையில, நம்முடைய அந்த இதில் பரப்புரையில மக்கள் நம்மளை ஈர்க்க முடியும், ஓட்டு வாங்க முடியும் என்கிற அந்த தன்னம்பிக்கை இருந்தனால தானே புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப அதாவது எடப்பாடி அவர்களுடைய பன்முக ஆளுமை இங்க வெளிப்படுகிறது. எப்படி எதிர்கட்சியை வந்து என்ன செய்யணும், நம்ம அவங்கள வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் நடத்த வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனா பாஜக மட்டும், அது அண்ணாமலை மட்டும் தான் குறிப்பா அந்த அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கிறாரு. வேற யாராவது வெளிப்படுத்திருக்காங்களா?
யோசிச்சு பாருங்க. வாசன் அவர்களுக்கு வந்து 5 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா அவர் அதிருப்தி மாதிரி காட்டினாங்க. ஆனா இப்ப முழுவதும் அவர் வந்து தாமரை சின்னத்துல நிக்கிறாரு. வெளியில போக முடியாது சார், உள்ளதான் இருக்க முடியும், வேற வழி இல்ல. அது வேற விஷயம். ஆனா தாமரை சின்னத்துல தான் நிக்கிறாரு. சைக்கிள் சின்னத்தை என்னால வாங்க முடியல, சரியான முறையில நாங்க அணுக முடியாம போச்சு, அது விடுபட்டு போச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னால வந்து வலுப்படுத்த நான் வந்து தாமரை சின்னத்தை அப்படி நிக்கிறாரு. ஏன் அண்ணா ஏன் ரெட்டையில நிக்க முடியல? யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். அவர் அந்த 5 தொகுதி ரெட்டையில நின்று இருப்பாருன்னா அண்ணா நமக்கு இன்னொரு பலம் தானே. அப்ப நிக்காம அவர் என்ன செய்யறாரு? தாமரையில் நிக்கிறாரு. அப்ப பிஜேபிக்கு பலம் சேர்க்கிறாரு. அதான கணக்கு. அப்ப இதை அண்ணாமலை சொல்ல மாட்டேங்காரு. அப்ப அண்ணாமலை என்பவர் அவருடைய அதிருப்தி எப்படியாவது வெளிப்படுத்த நினைக்கிறார். அது தவறு. இந்த நேரத்துல வந்து கூட்டணியை பலப்படுத்துற முயற்சி நடந்துகிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன குறைகளை பெரிதுபடுத்தி வெளிப்படையாக பேசுவது தவறு. சரி, ஓகே. அப்ப அவரு கேட்கக்கூடிய கோவையில சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையத்தை கேட்கிறாரு, எதிர்பார்த்து இருந்தாரு. அவர் பிஜேபி ஒரு உறுப்பினர், இப்பொழுது எந்த பொறுப்பும் இல்ல. தலைவர் யாரு? நயனா நாகேந்திரன். மத்திய தலைமையும் மாநில தலைமையும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அண்ணாமலை எங்கிருந்து வந்து இந்த கருத்துக்களை சொல்லலாம்? சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் உங்கள் தலைமையிடம் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, எனவே இதை மாற்றுங்கள், மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க, உங்க தலைமை கிட்ட நீங்க பேசணும். அதுதான் அந்த அணுகுமுறை தெரிஞ்ச வெளியே நீங்க வந்து இந்த நேர்காணல் கொடுப்பதோ அல்லது பேட்டி கொடுப்பது என்பது தவறான விஷயம் இல்லையா? அப்ப ஒட்டுமொத்தமான கூட்டணிக்கு வந்து பலவீனப்படுத்துற விஷயம் ஆயிரும். அது தவறு. அதனால எந்த வகையில் பார்த்தாலும் இப்ப திமுக வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. தொகுதி எண்ணிக்கையிலே முடிவு கொடுக்க முடியல, இவ்வளவு எழுபறியில போயிட்டு இருக்கு. இதோட இணைச்சு பார்க்கணும் பாண்டிச்சேரியும். பாண்டிச்சேரியிலையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி போட்டுக்கின்ற போது இன்னைக்கு வரைக்கும் இழுவை வந்து கடைசியில் இல்லைன்னே ஆயிப்போச்சு. 30 தொகுதி மொத்தம் இருக்கு, 42 கட்சி நிக்குது உள்ள. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன காரணம்? அதையும் கூட பாருங்க. மத்தியில இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, இது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி தான், இந்த போட்டி வந்து தவறு இல்லை, இது இந்த போட்டிகளை நம்ம ஏத்துக்கலாம். ஏதோ ஒரு பேர் சொன்னாங்கன்னா நட்பு போட்டிங்கிறாரு. அப்ப நட்பு போட்டி என்கின்ற வகையிலே விசிகாவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் திமுகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒதுக்கியிருக்காங்க, 14 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் 2 தொகுதி விசிகாவுக்கு 1, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே விசிகா தொகுதியிலேயே காங்கிரஸும் போட்டி போடுது. அதே திமுக கொடுத்த தொகுதியில் என்ன செய்யறாங்க? 5 தொகுதியில் போய் காங்கிரஸ் போட்டி போடுது. வாபஸ் பெற முடியாது என்று விட்டார்கள். அப்போ வாபஸ் பெற முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து துணிச்சலை சொல்றாங்கன்னா தலைமையினுடைய ஆதரவு இல்லாமல் சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க சார். அதே போல பாண்டிச்சேரியில திமுக என்ன சார் வேலை? காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு திமுக இல்ல அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது. திமுகவும் அங்கே வந்து அரசியல் செய்ததுதானா? அங்கே வந்து என்ன செய்ய அரியணைக்கு இருந்ததுதான். ஆல்ரெடி வந்து திமுக இது தமிழ்நாட்டுல எங்களுக்கு நிறைய தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு ராகுல் நிறைய போராடினாரு. பட் வந்து அது கிடைக்கல. அதனால புதுச்சேரியில அதனாலதான் நீங்க இங்க ஆளுங்க, தமிழ்நாட்டுல நீங்க ஆளுங்க, பாண்டிச்சேரியில நாங்க ஆளுறோங்கிறதுனாலதான் ஒரு 16 தொகுதி 14 தொகுதி பிரிச்சாங்க. அதுலயும் காங்கிரஸ் போய் இவங்க தொகுதியில் நிக்கின்ற பொழுது மிகப்பெரிய அதிருப்தி ஆச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி இவருடைய ட்விட்டர்ல இருந்து அவர் தன்னை வந்து விளைக்கிறாரு, ஸ்டாலின் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அது எப்படிப்பட்ட அணுகுமுறை? ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தானே. அதே போல இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி அமைச்சதுக்கு ஒரு வாழ்த்தோ அல்லது நன்றியோ எந்த விதமான ஒரு கருத்துரையே சொல்லல. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு? என்னுடைய நட்புன்னு சொல்லி அவ்வளவு கட்டி புடிச்சு நெருங்கன்னு இருந்தவங்க ஸ்டாலினும் ராகுலும் இன்னைக்கு வாய் மூடி மௌனமா இருக்காரு. காரணம் இங்கே நடந்த இந்த கூட்டு முயற்சி. இப்போ தாவேக்காட்ட போகக்கூடிய முயற்சியை தடுத்து உள்ள போட்டுக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியிலையும் நமக்கு முன்னிடம் தராம என்ன செய்யறாங்க? ரொம்ப இழுவரியை உண்டு பண்றாங்க. அந்த வருத்தம் காங்கிரஸ்காரங்களுக்கு பூரா உண்டு, ராகுலுக்கு உண்டு. சரி, ஓகே சார். நம்ம போய் தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். இப்போ அதிமுக கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ், அதே போல வைத்திலிங்கம், இவர்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு வேட்பாளர் வந்து எடப்பாடி வந்து களமிறக்கி இருக்கிறாரு. அந்த வேட்பாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க வந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுமா அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவதுமா, இங்க வந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும்னு எல்லாருடைய நினைப்போம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா காலத்தில் 3 முறை முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். அதற்கு பின்னால மிகப்பெரிய நெருக்கடிகளை இபிஎஸ் அவர்கள் கொடுத்து வழக்கு தொடுத்து பல்வேறு சங்கடங்களை உண்டு பண்ணிட்டு கடைசியில் திமுகவில் சேர்ந்திருப்பதை அண்ணாமலை தொண்டன் ஒருவன் கூட ரசிக்கல. மிகப்பெரிய துரோகமா பாக்குறான். அதாவது அவர் தினகரன் கட்சியில் சேர்ந்திருந்தா கூட பெருசா எடுத்துக்க மாட்டான், இல்ல பாஜகவில் சேர்ந்திருந்தா கூட அதை கூட பெருசுபடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு காலம் பாஜக துணையா இருந்ததுன்னு நினைச்சிருப்பாங்க.
ஆனா திமுகவில் போய் சேர்ந்தது அதான் திராவிடத்தின் தாய் கழகம் தீய சக்தி என்று ஜெயலலிதாவால் சுட்டப்பட்டு இன்னைக்கு விஜயவால் அதே மறுமொழி செய்யப்படுகின்ற மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய திமுகவில் போய் சேர்ந்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய சொல்ல வேண்டாம், அவ்வளவு சுயநலம். சார், நான் ஒன்று ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இப்போ வந்து அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம கட்சியில இருந்து நீங்க வந்து நீக்கப்பட்ட உடனே அவர் வந்து திமுக வந்திருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு கழகத்தை உருவாக்கி அதன் மூலியமா வந்து எல்லா தொண்டர்களையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நிறைய பாடுபட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே. ஒரு கடந்த மாதங்கள்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத நிலையில தான் திமுக வந்து பயணிச்சிருக்காரு. இதுக்கு இடையில டிவி கேட்கும் போக முடியாது. என்ன ஒர்க் அவுட் ஆகல, நல்லா யோசிச்சு பாருமா. நீங்க செய்த செயல்பாடு தான் உங்களுக்கு அந்த விளைவை கொடுத்துருக்கு. நீங்க யாரையும் இதுவரைக்கும் அரவணைச்சது கிடையாது, யாருக்கும் ஒரு பைசா காசு செலவழிச்சு அவங்களை ஆளாக்குனது கிடையாது. எந்த வகையிலுமே தொண்டர்களுக்கோ தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கோ நன்மையை செய்ய முடியாத மனநிலையில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ நம்பி யார் இருப்பா? கடைசியில் அவரை தவிர அவர் மகனை தவிர வேற யாராவது ரெண்டாவது இருந்தாங்களா? அத்தனை பேர் வெளியே போயிட்டாங்கல்ல. மனோஜ் பாண்டிய வெளியே போயிட்டாங்களா, வைத்தியலிங்கம் வெளியே போயிட்டாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல, கடைசியில் புகழேந்தி சொல்லுகின்ற வசைபாடி கொண்டே வெளியே போனார். இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக ஆதரவுங்கிறாரு. அப்ப இப்படித்தான் ஓபிஎஸ்னுடைய நிலைமை. காரணம் அவருடைய அந்த தகுதியின்மை. ஓபிஎஸ்னுடைய தகுதியின்மை என்ன? தன்னை அண்டி இருப்பவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆதரவா இருக்கணும், உதவியா இருக்கணும், தொண்டர்கள் மதிக்கின்ற வகையில அவருடைய செயல்பாடு இருக்கணும். எதுவுமே அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன செய்யறாங்க? சீண்டி கொண்டே இருந்தார், வழக்கு தொடுத்தார், இடையூறு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதனாலதான் இன்னைக்கு ஒரு தொண்டர் கூட அவரை விரும்பல. திமுகவிலையும் அவர் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்காது. ஏனென்றால் அண்ணாமலை அவர் எப்படிப்பட்ட செயல்பாட்டில் இருந்தார் என்பது திமுக அத்தனை பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்கேற்ற பிறகு தான் அங்கேயும் மதிப்பு இருக்கும். எந்த மதிப்பும் அங்கும் பெற முடியாதவரா. அதே போல கோபிசெட்டிப்பாளையத்துல வந்து பிரபு அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்து நிலைநிறுத்திருக்கிறாரு. அதுக்கிடையில ஒரத்தநாடுல வந்து இன்னொரு கேண்டிடேட் வந்து முன்னிறுத்திருக்கிறாரு. இந்த ஒரு வேட்பாளர்களை பத்தி ஏதாவது? அதாம்மா, எடப்பாடி அவர்கள் வந்து மிக தெளிந்த அரசியல்வாதி. அதாவது ஜெயலலிதா அம்மையார் கூட சில ஆலோசனைகளை கேட்டு இது பண்ணுவாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, அதாவது எல்லாமே வந்து உற்று நோக்கி எந்த இடத்தில் யாரை வைத்தால் சரியாக இருக்கும் என்று திட்டமிட்டு அங்கே நல்லா விசாரணை செய்து நேர்காணல் செய்து பலம் பலவீனம் அத்தனையும் பரிசோதனை செய்து தான் ஒரு நபரை அங்கே நிறுத்துறார். அதனால வந்து செங்கோட்டையன் செய்த துரோகத்திற்கு, அவர் செய்த விமர்சனத்திற்கு அவரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற தலையாய நோக்கத்தை வைத்து கொண்டு தான் அதை எதிர்கொள்கின்ற வகையில் ஆட்களை போடுறாங்க. அவர் நோக்கம் அதுதான். அதாவது நீங்கள் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் செங்கோட்டையன் யாராக இருந்தாலும் சரி, அண்ணாதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் விமர்சனம் செய்து வெளியேறியவர்கள் எந்த வகையிலுமே வெற்றி பெற்று விடக்கூடாது என்கிற நிலைப்பாடு அண்ணாதிமுகவுக்கு இருக்கும். அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் எடப்பாடி அவர்கள் நினைச்சாங்க ஆட்களை நிறுத்துவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கடுமையாக உழைக்கவும் செய்வார்கள். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், அவர்கள் தோற்க வேண்டும், அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. அதே போல் அவங்களுக்கு இருக்கும். எடப்பாடியுடைய தலைமை வெற்றி பெறக்கூடாது, எடப்பாடியுடைய தலைமை என்ன செய்யணும், வீழணும் அப்படிங்கிற அந்த கோபமும் அந்த வன்மமும் அவர்களுக்குள்ளும் இருக்கத்தான் செய்யும். இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வேட்பாளர் பட்டியல்ல கரெக்டா வந்து அதிமுக கட்சிதமா உங்களோட வேட்பாளர்களை நியமனம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. பலரும் பாராட்டும்படியாக அவர் ராஜதந்திரத்தோடு தன்னுடைய தலைமை பண்புக்கு ஏற்றவாறு அதிமுகவுடைய வெற்றியை உறுதி செய்கின்ற வகையிலே தொகுதிகளை அடையாளம் கண்டும் நபர்களை அடையாளம் கண்டும் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஷீட் ஷேரிங் விஷயத்துல திமுக வந்து இப்ப டவுன் ஆயிட்டாங்களா? நிச்சயமாக. அது எல்லாருமே பேசுறாங்க. அதில் பத்திரிகைகள் ஊடகங்கள் அத்தனையும் பேசுகிறது. திமுகவுக்கு சாதகமான ஊடகங்கள் தான் பூசி மெழிய கொண்டிருக்கின்றன. ஆனால் நடுநிலையான ஊடகங்கள் அத்தனையுமே வெளிப்படையாக சொல்லிவிட்டன. திமுகவுடைய அணுகுமுறை சரியில்லை, அது மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப விசேக் என்ன சொன்னது? அவர்கள் விரும்புகிற சின்னத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுங்க, அதுதான் ஜனநாயகம் என்று திமுகவுக்கு சொல்லுகிறது, ஸ்டாலினுக்கு சொல்றார். யோசிச்சு பாருங்க. கமலஹாசன் வந்து நான் இந்த தேர்தலில் நிக்கலன்னு போனாரு. எதுக்கு போனாரு? என்ன சொல்லிட்டு போனாரு? எங்களை உதயசீரன் சின்னத்தில் நிற்க சொன்னாங்க, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார். இதைத்தான் சுட்டிக்காட்டி கமலஹாசன் அவர்கள் என்ன செய்யணும்? தேர்தல் நிற்கணும், அவர்களை புறக்கணிக்க கூடாது, அவர்கள் விரும்புகிற சின்னத்தில் நிற்கிறதற்கு என்ன செய்யணும்? வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நேரடியாக சொல்கின்ற அந்த விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அந்த கருத்து யாருக்கு சொன்னது? நேரடியாக ஸ்டாலின் சொன்னது, திமுக தலைமைக்கு சொன்னது. இதை விட வேற என்ன வேணும்? அங்க வந்து ஜனநாயகம் இல்லை என்பதற்கு யோசிச்சு பாருங்க. ஆனா அங்க அதுக்கு நேரம் அப்படியே வாங்க. இங்க ஐஜேகே தலைவர் பாரிவந்தர் என்ன சொன்னாரு? எங்களை 2 தொகுதி கொடுத்தாங்க, எங்களுக்கு மன நிறைவாக இருக்கிறது. அந்த 2 தொகுதியிலையும் நீங்கள் விரும்புகிற தொகுதியில் நில்லுங்கன்னு எடப்பாடியார் எங்களுக்கு சொன்னார்.
நாங்க தான் கேட்டோம். நாங்க ரெட்டையில நிக்கிறோம். ராமநாதபுரம் இது கிணத்துக்கடவுல இந்த தொகுதியை வந்து பிஜேபிக்கு ஒதுக்கீடு பண்ணாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கிணத்துக்கடவு தொகுதியில இந்த மாதிரி பிஜேபிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால அதிமுக தொண்டர்கள் ஒருத்தர் வந்து தீக்குளிக்க முயற்சித்திருக்கிறாரு. அந்த அதிருப்திகள் வரும். ஏன்னா அங்க வந்து அண்ணாதிமுக நிப்பாட்டுவாங்க, நம்ம அதுக்கான வாய்ப்பை பெறலாம்ங்கிற மாதிரி நிலைப்பாடு இருந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவர்கள் ஒதுக்கியிருக்கலாம் எல்லாரும். இங்க டிஎம்கேல வந்து எதுவுமே சொல்லல. இல்ல, அது இனிமேல் தான் ஒதுக்குனா அப்புறம் தான் நம்ம தெரியும் பிரச்சனை. இன்னும் ஒதுக்கவே இல்லையே, பிரச்சனை அங்கதானே விளையும். இங்க ஒரு சத்தம் தானே வந்திருக்கு. ஆனா நான் 234 தொகுதியிலையும் அண்ணாதிமுக நிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள். அது உண்மைதானே? அப்ப 234 தொகுதியிலையும் அண்ணாதிமுக நிக்க முடியுமா? நிக்க முடியாது. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கத்தான் செய்யணும். அப்படி ஒதுக்குகிற தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து ஒரு தொண்டர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த வருத்தத்தை பதிவு செய்கிறார். அதுதான் அங்கே காரணம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்கிற நம்முடைய பாரிவேந்தர் என்ன சொன்னார் நேர்காணலில், 2 தொகுதி கொடுத்தாங்க, 2 தொகுதியும் எங்களுக்கு நிறைவாகி போச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் விரும்புகிற சின்னத்திலே நில்லுங்கன்னு சொல்லி வேற எடப்பாடியார் சொன்னார். நாங்கள் தான் சந்தோஷமாக நாங்கள் ரெட்டையில தொகுதியில் நிற்கிறோம் அப்படின்னு கேட்டோம், தாராளமாக நில்லுங்கன்னு சொன்னார். அப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, கமலஹாசன் கோவித்து கொண்டு போன விஷயத்துக்கும் பாரிவேந்தர் சொன்ன விஷயத்தை ஒப்பிட்டு பாருங்க, எங்கே ஜனநாயகம் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அப்ப தெளிவாக எடப்பாடி அவர்கள் ஜனநாயக முறைப்படி கூட்டணி கட்சிகளை அணுகுவதும் அவர்களுக்கு இடத்தை பகிர்ந்து கொடுப்பதும் சின்னத்தை வந்து விரும்பிய செலுத்த நிற்பதுக்கு அத்தனையும் கொடுக்கிறாரு. நேர்மாறாக அங்க அவர் விரும்புகிற இடங்களை கொடுப்பது கிடையாது, விரும்புகிற சின்னத்தில் நிற்க விடுவது கிடையாது. இன்னைக்கு வைகோ அழுது கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஆளு, பெரிய ஜாம்பவானா கருதப்பட்டது இன்னைக்கு பாரு டம்மி பீஸ் மாதிரி ஆயிட்டாரே. 4 தொகுதி கொடுத்து 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கதா இருந்தா மதிமுக பிறந்ததனுடைய நோக்கம் தானா? திமுகவுக்கு எதிராக தோன்றிய இயக்கம் மதிமுக. அப்படிப்பட்ட மதிமுகவை இன்னைக்கு வந்து ஒரு சின்னத்தில் நீங்க விரும்புற தொகுதியில் இல்லைங்க 3 சின்னத்தை உதயசூரியன் சொன்னா, இதை விட வைகாவுக்கு வரலாற்று அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. வெளியில வரலாம்ல. இல்ல, அதுதான் சொல்றேன். நான் முதல்ல சொன்னேன், இது வந்து சிக்கி கொண்டவர்கள், அதாவது கிடுக்கியில் மாட்டிக்கொண்ட எலி போல சிக்கி கொண்டார்கள், தப்பிச்சு வெளியே வர முடியல. அதுதான் முக்கியமானது. அதாவது 3 தொகுதி எப்பொழுது உதயசூரியன் நீங்க நில்லுங்க, ஒரு தொகுதி நீங்கள் விரும்புறபடி நில்லுங்கன்னு சொன்னாரோ அப்பவே வைகோனுடைய அரசியல் வாழ்வு சமாதி ஆகிவிட்டது, அஸ்தமனமாகிவிட்டது. இதுக்கு மேல அவருக்கு ஒரு வரலாற்றுல ஒரு துளி மதிப்பு கூட இருக்காது. இதுதான் அவருடைய நிலைமை. சார், அதே போல இப்ப தமிழக வெற்றி கழகம் அது ஸ்டார்ட் ஆன போது இருந்த வைபே வேற. ஆனா இப்ப அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப பெரம்பூர்ல கூட அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து காவலர்கள் ஒரு புறம் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. சோ தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருந்து அவருக்கு பர்சனலாவும் சரி, அதே போல அரசியல் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை ஒரு அனுதினம் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இன்னைக்கு வந்து அவங்க தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய அலுவலகம் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது, அதனால நீங்க வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதாவதுமா, ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து வருகின்ற பொழுது எதிரிகளை அதிகப்படுத்தி கொண்டே போனால் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். அரசியல் சகஜம். அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது, சுற்றி இருப்பவர்களும் பெரும்பாலும் அரசியல் அனுபவம் பெற்றவர்களாக இருந்ததும் கிடையாது. இப்பொழுதுதான் 1-2 பேருமா போயிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வந்து வளருவதை யாரும் விரும்ப மாட்டாங்க, யாரா இருந்தாலும். அப்ப என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மா சுப்பிரமணியன் கூட நேர்காணல்ல சொன்னாரு, அது எல்லாருக்கும் உள்ள நிலைதான் அரசியல்ல. மா சுப்பிரமணியன் சொல்லுகின்ற பொழுது இவர் எது காவல்துறையில் அனுமதி கேட்கிறாரு? இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து புதிய அணுகுமுறை உருவாக்கி இருக்கு. நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு அனுமதி வேணும்னா என்ன செய்யணும், நீங்க அதுக்குரிய இந்த தனிப்பட்ட முறையில இணையத்துல வந்து கட்சிகள்ல வந்து இந்த அளவுக்கு இணையத்துல இல்லம்மா, இணையத்துல விண்ணப்பம் பண்ண சொல்லி இன்னைக்கு புதிய முறை கொண்டு வந்திருக்கு. நீ இணையத்துல வந்து கூட்டத்துக்கான அனுமதி கேளுங்க, அங்க கொடுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு அரச குறை சொல்லிக்கிட்டீங்க? ஆல்ரெடி வந்து அவர் வந்து பனையூர் விஜய் அலுவலகத்துல இருந்து இல்லம்மா, தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்த பின்னால் நிலைமை வேற, அதுக்கு முன்னால் நிலைமை வேற. அதுக்கு முன்னால திமுக அரசினுடைய கையில் இருந்தது காவல்துறை நிர்வாக அணுகுமுறை எல்லாமே நடைமுறை எல்லாம். ஆனா இன்னைக்கு எப்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதோ அதுக்கு பின்னால அதனுடைய நடைமுறைகள் அத்தனையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. அதைத்தான் மா சுப்பிரமணியன் சொல்றாரு, நீங்க நேரடியாக என்ன செய்ய வேண்டியதில்லை, காவல்துறைக்கு அனுமதி கேட்டு அலைய வேண்டியதில்லை, நீங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்பட்ட அந்த முறைகளில் நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க, கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக கூடாதுன்னு சொல்லி நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த நிறைய ஆலோசனை, நீங்க வந்து ஒரு சென்சார் போர்ட்லாம் விஷயம் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் என்ன ஆனிச்சு அப்படின்னா, தாவேகவும் பாஜகவும் வந்து கூட்டணி வைக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா அப்பெல்லாம் வந்து விஜய் பத்தி அதிகமா வந்து விமர்சனம் பண்ணல பிஜேபி. ஆனா இன்னைக்கு வந்து டைரக்டா நேத்துக்கு வந்து பிரச்சாரத்துல வந்து எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து எப்போதுமே வந்து தாவேக்கு வந்து நாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி நாங்க வந்து கூப்பிடவே இல்லை, இது வந்து நீங்களா சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் தான், ஊடகங்கள் தான் வந்து கிளப்புறாங்க அப்படின்னும். அதே போல அமித்ஷா வந்து விஜய் வந்து நாங்க கூட்டணியில இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எதிர்மறையான வாக்குகள் வந்து வரும், அது எங்களுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப முடிவானதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றது
அரசியல் எப்படி பாக்குறோம்? ஒன்றும் பார்க்க வேண்டாம். அரசியல் இதெல்லாம் சகசமப்பான்னு தான் அர்த்தம். ஒரே வார்த்தை சொன்னேன். அது ஆரம்பத்தில் வந்து தவேகாவினுடைய விஜய்கிட்ட அதிமுக பேசியது கூட்டணிக்கு. அதாவது பாஜக வர்றதுக்கு முன்னாலே இது நடந்தது. அவர் வந்து இடம் கொடுக்கல. பெரிய கண்டிஷன் எல்லாம் போட்டு எங்களுக்கு அப்படி 2 ஆண்டுகள் ஆச்சு உங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் தலைமை அப்படிங்கிற மாதிரியான பெரிய கட்டுப்பாடுகள் விதித்தார்கள். அது இருக்கலாம், அரசியல் இருக்கலாம். அது வந்து அதிமுகவுக்கு ஒத்து வரல. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால பிஜேபி வந்து கூட்டணி சேர்ந்துருச்சு. அப்போ கதையே மாறிடுச்சு. பிஜேபி வந்து சேர்ந்ததுக்கு பின்னால அதிமுக நிலைமை வேற, அதுக்கு முன்னாடி தான் நிலைமை வேற. அப்போ இல்லைன்னா ஆயிப்போச்சு. கடைசி நேரத்தில் தவேகா வந்தால் நல்லது தானே என்று நினைச்சு பிஜேபி அணுகிருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக வந்து நெருக்கடியும் கொடுத்துருக்கலாம். நான் அரசியல் அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்லலை, கொடுத்துருக்கலாம். அதுக்கு பிறகு இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவர்கள் கூட்டணி இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதுக்கடுத்து என்ன செய்வாங்க? எப்பயும் போல இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னால் இருந்த நிலை போல பின்னாலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்னைக்கு வந்து அவர்கள் வருவார்கள் என்கிற நடைமுறையில் அதை எதிர்பார்ப்பில் விமர்சிக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு வரமாட்டார்னு உறுதிப்பட்ட பின்னால என்ன செய்யலாம்? விமர்சிக்கலாம், தப்பில்லை. எப்படி தாவேகாவுடைய நம்ம வேல்முருகனுடைய விமர்சனம் என்னாச்சு? உள்ள இருக்கின்ற பொழுது விமர்சனம் வேற மாதிரி, வெளியே வந்தோன்னு வேற மாதிரி இருந்ததுல. இது எல்லாருக்கும் இயல்பானதுதான். உள்ள இருக்கின்ற பொழுது அப்படித்தான் விமர்சிப்பார்கள், வெளியே வந்த பின்னால வேற மாதிரி தான் இருக்கும். இது வந்து யாரும் விதிவிலக்கா இருக்க முடியாது. அந்த வகையில இன்னைக்கு தாவேகா தனித்திருந்து அவர்கள் வந்து அரசியல் எதிர்கொள்வதே பெரிய கடினம். ஏன்னா அத்தனை தொகுதிகளுக்கும் தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் கிடைக்காது. வேட்பாளர்களுக்கு பஞ்சம் இருக்குன்னு சொல்லி வேற சொல்றாங்க. அதான் உண்மை. தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. தகுதி 2 அடிப்படையில வரணும். 1 அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில், 2 பணபலம் இருக்கிறதா, ஓரளவுக்கு செலவழிக்க தகுந்த அளவுக்கு. நான் வந்து வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக நான் பேசல. குறைஞ்சபட்சம் பரப்புரை செய்வதற்கான செலவு செய்வதற்குரிய தகுதிகள் அந்த வேட்பாளர்கிட்ட இருக்கா, அதை யோசிக்கணும். அப்ப வாக்காளர்கள் என்பது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்ப 234 தொகுதியிலையும் நீங்கள் ஆட்கள் நிப்பாட்டணும்னா தகுதி வாய்ந்த ஆட்கள் வேணும். அதுல அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் இருக்கணும், அறிவார்ந்தவர்கள் இருக்கணும், பண்பானவர்கள் இருக்கணும், செலவழிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கணும். இதையெல்லாம் தேடி பார்த்து கொடுக்கணும்னா சாதாரணமான விஷயம் இல்லைம்மா, மிகப்பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கொடுத்து முடிச்ச அப்புறம் தெரியும், அந்த ரவுடி கொடுத்துட்ட, அந்த பொறி கொடுத்துட்ட, அந்த இவனை கொடுத்துட்டேன்னா அப்புறம் தான் பட்டியல் வரும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து தாவேகோட அந்த வேட்பாளர் லிஸ்ட் வந்து வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன வெளியானாலும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தொடக்கத்தில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு 234 தொகுதியிலையும் நின்று ஆட்களை கண்டுபிடிச்சு போட்டு அதை வந்து பரப்புரை செய்து வரணுங்கிறது வந்து அதில் குளறுபடிகள் அதிகம் இருக்கும். ஆனால் அதையும் கடந்து போகத்தான் வேண்டும் அரசியலில். கண்டிப்பாக அதற்கான ஒரு பதிலை மக்கள் கொடுத்தே தீருவாங்க. அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். மகிழ்ச்சிப்பா.